ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு புது கேம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கேம்ஸ் பிரியர்களுக்காண்டி இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வெஹிக்கிள் சஸ்பென்ஷன் டெஸ்ட் கேம் தான். இதில் ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அதாவது மைதானம் மாதிரியாக ஒரு அதாவது டிஃப்ரெண்ட் உலகம். இந்த உலகத்தில் நம்ம மட்டும்தான் இருப்போம். அதாவது நம்ம விரும்பின கார்களை நினச்சா வந்துடும். அந்த கார்களில் எடுத்து இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பில்டிங் மேலே ஏறி அந்த கார்களை டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த வெஹிக்கிள் சஸ்பென்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இந்த கேமை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். பச்சை கலர் மண்டையை ஒரு டிஷர்ட்டு கருப்பு டிஷர்ட்டை போட்டுட்டு டவுசரிங் போட்டு ஓடுறான் பார்த்திங்களா. இவன் தான் நம்ம ஹீரோ. இவனை வச்சு தான் கார்லாம் ஃபுல்லாகவே நம்ம அன்லாக் பண்ணணும். அவன் நினச்ச உடனே அண்டாக்கா கசம் அபுக்கா கூல் அப்படின்னா போதும், கார் அட்டவணை வந்துடும். அந்த கார் அட்டவணை தான் நம்மளுக்கு தேவைப்பட்ட காரை நம்ம சூஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு நம்ம செம்மையாக எப்படினாலும் இந்த காரை இந்த மைதானத்தில் ஓட்டலாம். இதை வந்து பாருங்கள், அவன் நினச்சவுடனே ஒரு மெனு கார்டு மாதிரி வரும். அந்த மெனு கார்டில் பார்த்திங்கன்னா எல்லா காரும் இருக்கும். எல்லா விதமான அட்வான்ஸ் டெக்னாலஜி கார்களும் இருக்கும். ஃபார்முலா 1 கார், அப்புறம் கேட்டு, அப்புறம் இந்த மாதிரி ட்ரக்கு, ஆட்டோ, வேனு, அப்புறம் மன்ஸ்டர் ட்ரக்கு, 4x4 காரு, இந்த மாதிரி எல்லா காரும் கிடைக்குங்க. இந்த காரை வச்சு நீங்கள் விரும்பின திசையில் விரும்பிய இடத்துக்குலாம் போகலாம். எவ்வளோ நாளும் ஸ்டண்ட் அடிக்கலாம். இதுதான் கேமு. இப்போ நம்ம ஃபார்முலா 1 காரை கேமை எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம என்னென்ன காமெடிலாம் பண்ணுறோன்னு பார்க்குறோம். வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஃபார்முலா 1 காரை கேமை காரை எடுத்துகிட்டு நான் போகிற திசை தெரியாமல் நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தேங்க. எதில் போய் ஸ்டண்ட் அடிக்கணும்னு தெரியல. அதாவது சின்ன பிள்ளை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டே கிடக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு சர்க்கிளாக இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு விளையாட்டு பூங்கா தான். எதில் வேணுமோ கண்ட மணிக்கு நம்ம இஷ்டத்துக்கு ஏறி ஸ்டண்ட் அடிக்கலாம். பாருங்கள், பின்னாடியே போகிறாங்க சுற்றிட்டு. எங்கே போச்சோம்னா எங்கெல்லாம் போகிற ஆடாப்பாங்க டான்ஸு வேறு இல்லை. ஐயோ பெருமா போட்டு நேராக போயிருந்தது. அந்த பெரிய அந்த ரேமில் ஏறி அங்கிட்டு குதிக்கணும். அதுதான் முதல் ஸ்டண்ட் அடிக்கணுங்கிற ஆசை. அதை அடிக்க முடியல. ஏன்னா காரு நம்ம சொல்லி கேட்க மாட்டேங்குது. லெஃப்டில் அழுத்துனா லெஃப்டில் போகுது, பேக்கில் அழுத்துனா ஒரேடியாக போயிடுது, பேக்லேயே போகுது. இந்த காரை வச்சுக்கிட்டு ஸ்டண்டு அடிக்க முடியாது. நொண்டி தான் அடிக்கணும். ஸ்டண்ட் அடிக்க முடியாது, நொண்டி தான் அடிக்கணும். போகிறது பாருங்க, ஊடல இவன் வேற எந்த ஒரு பிளான் போச்சையா என்ன பண்ணலாம். பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இனிமேல் வேற லெவல் ஸ்டண்டு தான் அடிக்கணும் பாருங்க. அடுத்து இந்த காரை குப்புற கவுத்தணுமே. காரு குப்புற கவுத்த முடியல. உள்ளே போய் நானும் ஆக்சிடென்ட் அமைக்கி பார்க்கேன். காரை குப்புற கவுத்திடலாம், கரப்பாம்பூச்சி மாதிரி கிடக்குதே அப்படின்னு பார்த்தா அது எடுக்க முடியல. கடைசியில் ஜீபூம்பா தான் போடணும் போல. இப்போ ஜீபூம்பா போட போகிறோம் பாருங்கள். இந்த காரை எடுக்க முடியல. உள்ளே போய் பார்க்குறான், ஆனால் கார் கவர முடியும். அஜரமட்டி அல்லாக்கி பஜரமட்டி பல்லாக்கி அம்டக்கா முள்ள பங்கடி முகுட முட்டை மூட பங்கடி மூட்டா சல்ல பங்கடி சகட முட்டை சால பங்கடி சாத்தா கதர மண்டல கையா பட்டல கட்டாலே கொதர மண்டல கொய்யா பட்டல பொட்டாலே சிங்கிர மங்கட பிக்கிற பட்டாக்கா கக்கிர மங்கட கக்கிர மங்கட குக்குர பட்டா. ஒரு வழியாக மந்திரத்தை போட்டு நம்ம வடிவேல் சாரோட சக்கரமங்கல பக்கர கொட்டாலே அந்த மந்திரத்தை போட்டு காரை கவுத்துன கரப்பாம்பூச்சி மாதிரி கிடந்த காரை நேராக்கியாச்சு. திரும்ப ரேமில் கொண்டு விட்டு சிக்கி வச்சு திரும்ப முழிக்கிறான் பாருங்க பச்சை மண்டையன். திரும்ப ஜீப்பும்பா போட்டு கார் அட்டவணையை பார்க்கான். எந்த கார் எடுக்கலாம். அதே மாதிரியே ஃபார்முலா 1 கார் மாதிரி. ஐயோ, இது என்ன அந்தரத்தில் தொங்குது. கீழே வா தேவி கீழே வந்துட்டான். இப்போ ஏறுங்க, அடி அடுத்து ஸ்டண்ட் அடிப்போம். சுற்றி வருது பாரு பச்சை மண்டையன். அப்படியே ஆட்டாண்டா. அப்படியே போய் நல்லா பெரிய சறுக்காக விளாடணும். சறுக்கி விளாடணும்.
தைய தையா தையா தக தைய தைய தையா தையா தைய தையா தையா தக தைய தைய தையா தையா தைய தைய தையா தையா தக தைய தைய தையா தையா நெஞ்சு உச்சு குட்டி துடிக்குது தையா தையா உயிர் தட்டு கட்டு தவிக்குது தையா ஒரு பச்சை குயில் பறந்தது தையா தையா நெஞ்சு லட்சம் கெட்டு தவிக்குது தையா தக தையா 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 தக தையா 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 தையா. ஓகே, ஒரு வேறு லெவல் பன்ஸ்டர் ட்ரக்கு, அதாவது வேன் கிடச்சிருக்கு. உண்மையிலே இதனோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா செம்மத்தனமாக இருக்குங்க. வீலிங்கும் சரி, வண்டி ரைட்லேயும் சரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஹேண்ட்லிங்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இதை வச்சு ஸ்டண்ட் அடிக்கலாம் வாங்க. பெரிய ரேம்ப் மேலே ஏற்றுறேன். எப்படி ஒரு குடும்பலும் இல்லாமல் ஒரு சருகலும் இல்லாமல் எவ்வளோ அழகாக இந்த ரேம்பை தாண்டி பாஞ்சு போய் கீழே சேஃபாக லேண்டாச்சு பார்த்தீங்களா. உண்மையிலே இந்த ட்ரக்கு வேறு லெவலுங்க. இதுக்கு முன்னே நம்ம எடுத்தது பூரா, அதாவது அது வந்து எப்படின்னா, அது வந்து ஃபோர் கிடையாது. அது வந்து ஃபுல்லாகவே ரேஸ் ட்ராக்கில் ஓடக்கூடிய ஃபார்முலா 1 கார்கள். இது வந்து ரேம்பு ப்ளஸ்ஸு ஒரு ஆஃப் ரோட்லேயும் ஓடக்கூடிய காரு. ஆனால் இது வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. எந்த அலுமையும் இல்லை. சஸ்பென்ஷன் நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னே கார்கள் எடுத்த கார்கள் பெர்ஃபார்மன்ஸு நல்லா இருந்தாலும் அவங்க வந்து ஸ்டண்ட்டுக்கு சரியாக வரல. அது வந்து உங்களுக்கு ரேஸ் ட்ராக்கில் ஓடக்கூடிய கார். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த காரு என்னம்மா நான் அசைச்சாலும் அந்த எந்த விதமான குடும்பலும் அலுங்கலும் இல்லாமல் சும்மா சிங்கம் மாதிரியா யானைக்குட்டி மாதிரி காட்டுக்குள்ளே நடந்து போன மாதிரி அவன் பாட்டுக்கு ஓடி போகிறான் பாருங்க. எங்கம்மா போகிறான். செம்ம காருங்க. எனக்கு இந்த கேமில் பிடிச்ச கார் இந்த கார் தான். இதுக்கு நான் இதை வச்சு ஸ்டண்ட் அடிக்கிறது ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது, த்ரில்லாகவும் இருக்குது. இந்த கார் வச்சு அடிக்கிறது. நீங்கள் ஸ்டண்ட் அடிக்கும்போது, அதாவது இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கார் எடுத்து ஸ்டண்ட் அடிங்க. அதாவது ரேம்ப் ஜம்ப்பு ப்ளஸ்ஸு ஹீல்ஸ் ஏறுறதுக்கு ரொம்ப அருமையான காரு. அதாவது கீழேருந்து மேலே ஏறுறதுக்கு ரொம்ப அருமையான பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. நல்லா ஸ்மூத் ஹேண்ட்லிங். ஓகே, இந்த கார் இப்போது டைம் முடிஞ்சு, அது இந்த கார் ஆட்டோமேட்டிக்காக இப்போ மறைஞ்சிரும். மறைஞ்சிட்டா மேலேயே போய்ட்டு கார் நம்ம எப்படி இறங்குறோம் பார்த்தீங்களா, ஏலியன் மாதிரியா. கார் ஏலியன் வந்து கொண்டு போயிட்டு. இது ஓகே, இப்போ அடுத்து கார் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். என்ன கார் எடுக்கலாம்? ஹெல்கேட் எடுத்திருக்கேன். அதாவது டாட் சார்ஜர் ஹெல்கேட்டு அருமையான காரு. இதுவும் கொஞ்சம் ஹார்ஸ் பவர் அதிகமான உள்ள கார் தான். ரேசிங் ப்ளஸ் ட்ரிப்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இது ரேம் ஜம்ப்புக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ப்ளஸ் ஹீல்ஸ் ஏறுறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. வாங்க ஓட்டி பார்க்கலாம். நல்லா ஸ்மூத்தாக தாங்க இருக்குது. ஹேண்ட்லிங்கும் பக்காவாக இருக்குது. இது வந்து ஆர்பிஎம் கூட தான், அதாவது ஸ்பீடு. ஹெல்கேட் சார்ஜர் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. எல்லா படங்கள்லேயும் கண்டடிக்கிறதுக்கு வந்திருக்கு. நல்ல வண்டி. சூப்பர். இதனுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது. மன்ஸ்டர் ட்ரக்கு மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 4x4 காரை விட இது கொஞ்சம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஃபார்மன்ஸு. ஓகே, மேலேயும் நல்லா, அதாவது கீழேருந்து மேலேயும் நல்லா ஏறுறாங்க. ஜம்ப்பு எல்லாமே நல்லா இருக்குது. சேக்கப்ஸரு சிஸ்டமும் நல்லா கொடுத்துருக்காங்க. அதில் எந்த விதமான அலங்கல் குழுங்களும் இல்லாமல் பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகுது. ஏறி இறங்குறது பார்த்திங்கனால தெரியும். உங்களுக்கு அடுத்து வேறு கார் எடுப்போம். இந்த கார் பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ தான். ஜக்கா மக்கா ஜிக்கு மக்கா ஜக்கா மக்கா ஜிக்கா மக்கா முட்டா
டேய் ஏய் சோளமுட்டா போச்சா ஒரு ஆஃப்ரோடு ப்ளஸ் ஹீல்ஸ் ஏறக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ஒரு மான்ஸ்டர் ட்ரக்கு. இது உங்களுக்கு தெரியும், டேங்கி மாதிரியான ஒரு வீலிங் சிஸ்டம் கொண்டது. டேங்கி இருக்குல்ல, இராணுவத்தில் பயன்படுத்துவாங்க. சகதிகள், அதாவது 4x4 ஆஃப்ரோட் ரோடில் நம்ம காரை கொண்டு சாதாரணமாக போகக்கூடாத இடங்கள்லாம் காடு, மலை, செடி, கொடிகள்னு பாறை இந்த மாதிரி இடங்களில் ஏறக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான வாகனம் தான் இது. இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக, அதாவது நல்ல சேக்கப்ஸு சிஸ்டம்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஹேண்ட்லிங்கும் நல்லா இருக்குது, திருப்புறது ரொம்ப அருமையாக இருக்குது. புல்லிங் பவரும் அதிகமாக இருக்குது. மேலே ஹீல்ஸ் மேலே நம்ம ஏற்றி பார்த்தாலும் தெரியும் என்ன எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகுது. ஆமாம், டண்டாக்கு ஆனால் க்ரிப்பும் நல்லா இருக்குது ஓரளவு. ஏறினா பின் நோக்கி வராமல் அப்படி ஏறின இதே பொசிஷனில் அப்படி நிற்கிறாங்க அந்த காரு. பார்த்தாலே தெரியும். இவங்களை இந்த சாய்வான ட்ராக்கில் ஓட்டி பார்த்தேன். கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்துட்டாங்க. இவங்களை என்ன பண்ண பாருங்கள், எத்தனை வீல் இருக்குன்னு தெரியுதா? அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, இவங்க இப்போதைக்கு வெளியே வந்திருக்கான் நம்ம மச்ச மண்டையை. அடுத்த காரை இந்த ட்ராக்கில் ஓட்டி பார்க்குறதுக்கு எடுத்திருக்கோம். இது ஒரு ஆஃப்ரோடு 4x4 லேண்ட் ரோவர் மாடல், அதாவது லேண்ட் குரூசர்மாங்க. ஃபோர்டு கம்பெனி கார் இது 4x4 கார் தான். இதை நம்ம இந்த ட்ராக்கில் ஓட்டி பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதாவது செங்குத்தாக கீழேருந்து மேலே ஏறி சாய்வாக போனாலும் வண்டி வீல் பவர் அச்சு பிசகாமல் போகுது பாருங்கள். அதாவது ஸ்லிப் ஆகாமல் அந்த சாய்வான ரோட்டில் அழகாக ஏறி பெர்ஃபார்மன்ஸ் பக்காவாக பண்ணிட்டான். ரைடு போகலாம் அதே சர்க்கில், அதாவது செங்குத்தாக சாய்வாக இருக்கக்கூடிய ஒரு ட்ராக்கில் ஓட்டி பார்க்குறோம். இதே மாதிரி திரும்ப பேக்வேர்டு திரும்பியும் போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள். ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இது வேறு லெவலுங்க. எப்படி செங்குத்தாக ஏறுது பாருங்கள். மரணக்கிணறு ஸ்டண்ட் பார்த்துருக்கீங்க, ரியல் ஸ்டண்ட். அதாவது ஒரு கிணறு மாதிரி கூம்பு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே கார் சுற்றிக்கிட்டே இருக்கும். கீழேருந்து சுற்றி அப்படி மேலே அப்படி வருவாங்க. அப்படி கீழேருந்து சுற்றி அந்த ட்ராக்லேயே ஓடும். ஆனால் கீழே விழுகாமல் மேக்னெட் ஓட்டின மாதிரி அந்த ட்ராக்கில் சுற்றி ஓடும், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியான ஒரு ட்ராக்கு உண்மையிலேயே வேறு லெவலுங்க இந்த காரு. 4x4 ஆஃப்ரோடு ரேஞ்சு லேண்ட் க்ரூசர் காரு சூப்பர். 100க்கு 100 மார்க்கே போடலாம். நானே பொண்ணுவாக்க வெள்ளையும் சொல்லுமா போறேன். அதை எடு, இதை எடு, மட்டை எடுன்னுக்கிட்டு. சரிடா சொல்ல, அதை கொஞ்சம் எடுத்து கொடுறா. சரி கையில மட்டும் அழுக்காயிரும். இப்பதானே நீங்க வெள்ளைக்கார மாதிரி சிகப்பா இருக்கீங்க. சிகப்புனா சிகப்பு, அப்படி ஒரு சிகப்புனே. ஐயா வெரி சாரிண்ணே. போறது போற. ஆஹா, இவனை ரொம்ப உயர்த்தி பேசிட்டேன்னு, அதாவது இவனுக்கு ரொம்ப இவனை போல்வி பேசினவங்க தலைகால் புரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம பேச்சை நம்ம கண்ட்ரோலு கேட்க. போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, அடிக்க வரேன். நம்ம 4x4 லேண்ட் க்ரூசருக்கு ஆஃப்ரோடுக்கான சாம்பியன் கோப்பை கொடுத்தாச்சு. கோப்பை கொடுத்ததுனால அடுத்து ஒரு ஸ்டண்ட் அடித்து இந்த கேமை முடிக்கலான்னு பார்க்குறேன். ஓகே, இந்த பெரிய ரேம்பில், அதாவது பெரிய கொஞ்சம் உயரமான ரேம்பில் எவ்வளோ வேகத்தில் ஏறலாம் பார்ப்போம். ஸ்டண்ட் அடிக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்டண்ட்டை போடுவோம். அப்போ ஏறுறான் பாருங்க. டங்கர சூப்பர். ஆஹா, செம்ம மாட்டிக்கிட்டானா. ஓகே, இப்போ யார் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே. இப்படி மாட்டிக்கிட்டாங்க. வண்டியிலேருந்து குதிச்சிட்டான் நம்ம ஆள். என்ன ஒவ்வொரு காரும் மேலேயே போகுது. அந்த கார்லேருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம திரும்பவும் பழையபடி வந்த இடத்துக்கு, அதாவது சூப்பர் பக்கி இருக்குல்ல,
அதாவது சூப்பர் பைக் ஃபார்முலா 1 காரு அதை எடுத்துகிட்டு வாரோம். இப்போ வேறு லெவல் ஒரு ரேம் இருக்குது. அதை நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ரேமுங்க, பார்த்தாலே தெரியுதா சரியான ரேமு, ரொம்ப அதிக உயர ரேமு. இது கொஞ்சம் பேக்வேர்டு போய் தான் வந்து ஏறணும். இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம் இந்த ரேமில் எப்படி ஏறுறாங்கன்னு. அதாவது ஃபார்முலா 1 காரை வச்சு பெரிய ரேம்லாம் நம்ம ஏறி பார்க்கல இது வரைக்கும். 4x4 லேண்ட் க்ரூசரை வச்சு நம்ம ஸ்டன் பண்ணால், இப்போ நம்ம முதல்ல எடுத்த அந்த ஃபார்முலா 1 பக்கி ஆர்சி மாடல் காரை எடுத்துகிட்டு இப்போ மேலே ஏறுறோம். பார்ப்போம் எவ்வளோ வேகத்தில் ஏறுறா, என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஆஃப் ரோட் மாதிரி இருக்கக்கூடிய கற்களில் கொஞ்சம் ஜர்க்காகுது, பரவாயில்ல, நல்லா வேகமாக ஏறிட்டான். சூப்பர். நம்ம என்னமோ நினச்சவனே, ஆனால் இவன் வேறு லெவலுங்க. அதாவது வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஓகே, அடுத்து நம்ம லேண்ட் க்ரூஸரே வந்திருக்கு. இவனை வச்சு ரேம்பில் ஏறி பார்ப்போமா? ஓகே, போட்டுருவோம் ஒரு ரவுண்டை. வேறுங்க தலா அர்ஜுனது பில்லு ஹரிச்சந்திர சொல்லு டக்கு டங்கு ரேமு ரொம்ப தூரத்தில் இருக்குது. சரி போவோம். என்ன காசாக பணமா? பெட்ரோல் வண்டி காரே வந்து இலவசம் தான், பெட்ரோல் இலவசம், ட்ரைவிங் இலவசம், போக வேண்டியதுதானே. நம்ம இறங்கின ஏரியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் இருக்காது, ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். போவோம். ஒரு வழியாக வந்துட்டோம் இந்த ரேம் பக்கத்தில். எப்படி இருக்குது பாருங்கள் ரேம்பு, சும்மா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. பாகுபலி படத்தில் வர்ற பெரிய பெரிய பாலங்கள் மாதிரியா இருக்குது. போட்டு இது ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. இவன் வந்து ஏற்கனவே சொல்லவே வேண்டாம். அப்ரோடு டேய் என்னாச்சு? டேய் பயங்கரமான ஒரு பொருள் வச்சுருக்காங்க போல இந்த ரேம்புக்குள்ளே. ரொம்ப மாட்டிக்கிட்டோமே. ஐயோ, வெளியே வர முடியாத. என்ன பண்ண போகிறான் நம்ம 4x4 லேண்ட் க்ரூசர். கார்லேருந்து இறங்குறது பாருங்கள். ஏதோ ஒரு பூலோகத்தில், அதாவது பரலோகத்துக்குள்ளே வந்து பிரவேசித்த மாதிரியே இருக்குது. சுற்றி ஒரே வெள்ளையாக இருக்குது, பனி மூட்டமாக இருக்குது. வடிவேல் படத்தை சொன்ன மாதிரி ஒரே பனி மூட்டமாக இருக்குது, ஸ்மோக் எஃபெக்டாக இருக்குது. என்னடா இது காரு, நம்ம காரை கேட்டோன்னா காரு கீழேருந்து மேலே போகுது. ஐயோ ஆட்டோவை பாருங்கள், கீழேருந்து மேலே போகுது. அடுத்து எடுப்போம். ஐயோ இதுவும் கீழேருந்து மேலே போகுது. காரு இந்த இடம் ஒரு டிஃப்ரெண்ட்டான இடமா இருக்காங்க. எந்த காரும் இந்த இடத்துல நிற்காது போல். ஆஹா, நம்ம செத்து பரலோகத்துக்கு வந்த மாதிரிலாம் இருக்குது. காரை பாருங்கள். ஐயோ, நம்ம 4x4 காரை ஓட்டிகிட்டு வந்தோம் இல்லையா, பெரிய ரேம்புக்குள்ளே ஒரு பெரிய ஒரு குழிக்குள்ளே விழுந்துட்டோம். விழுந்த உடனே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு உலகத்துக்கு விழுந்துட்டோம் போல். அதாவது இந்த அவெஞ்சர்ஸ் படத்தில் மல்டிவர்ஸ் உலகம் இல்லையா, அந்த உலகத்துக்குள்ளே போன மாதிரி நம்ம ஒரு உலகத்துக்குள்ளே வந்துட்டோம் போல். பாருங்க பாருங்க, மேலே போடுங்க. நம்ம காருக்குள்ளே ஏறி வெளியே தப்பிச்சு போகலாம்னு பார்த்தா வழியும் கிடையாது போல். ஓகே, இந்த எபிசோடு இதோட முடிக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.